मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. இன்றைக்கி இந்த பதிவில் மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பாருங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? தங்கம் விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1,13,000 ரூபாய்க்கு போயிடுச்சு சவரன். இது இன்னும் ஏறுமா இல்லை இறங்குமா? இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு ஜோதிடத்தின் மூலியமாக என்ன ஒரு அவுட்கம் வருது அப்படின்றத பார்த்து இந்த வீடியோவை முடிக்கிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் நிறைய பார்த்திங்கன்னா உலக நாடுகளுடைய வர்த்தக போரில் உள்ளடக்கியிருக்கு. வர்த்தக போர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக போர்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆட்டங்கண்டு அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. வர்த்தக போர் எங்கே எடுத்தாலும் நான் டேக்ஸ் போடுவேன், அதிகமாக டேக்ஸ் பண்ணுவேன், நாங்கள் சொல்கிறத கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் டேக்ஸ் அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி வர்த்தகத்தை முடக்கி இந்த அமெரிக்கா அப்படின்ற நாடு வெளிப்படுத்தணும் அப்படின்றத அந்த அதிபர் இப்போ எடுத்திருக்கார். சரி, இப்போ ராகு பகவான் பார்த்திங்கன்னா சனியோடு சேர்ந்துருக்கு. அதனால் யுத்தங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு போன வீடியோவில் கூட நம்ம சொன்னோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த இடத்துல தங்கத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த போர்கள்னால தான் தங்கம் ஏறுதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான். போர்கள் அதிகமாக வர வர உலக நாடுகள் எல்லாம் என்ன பண்ணும்? அவர்கள் எல்லாம் தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. ஸோ தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன் வரும் பொழுது தங்கத்திற்கு உண்டான மதிப்பு ஏறுது. இதுதான் பார்த்திங்கன்னா அநேகமான கணிப்புகளை சொல்லும் பெரிய பெரிய பங்குச்சந்தை நிபுணர்கள்லாம் சொல்கிறது. ஆக இப்போ பார்த்திங்கன்னா 2025 அமெரிக்கா மட்டும் எவ்வளோ இடத்துல பிரச்சனையை மூட்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவை சுற்றி ஒரு 7-8 நாடுகள், நேம்லி பார்த்திங்கன்னா வெனிசுலா நாடு, அது எந்த அளவுக்கு பெருசாக பிரச்சனை போய் அதிபரை கைது செஞ்சு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் சிரியா, ஈராக்கு, ஈரானு, இது மாதிரி அதை சுற்றி இருக்கிற நாடுகள். அப்புறம் டென்மார்க்கை கைப்பற்றணும், டென்மார்க் எங்களுக்கு தான், கிரீன்லாந்து எங்களுக்கு தான் சொந்தம். அங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு வகையான தாது பொருட்கள், கனிம வளங்களை சுரண்டுறதுக்காக அமெரிக்கா எடுத்திருக்கிற முடிவு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அங்கே அதிகமான கனிம வளங்களோடு சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற இயற்கை வளங்கள் அதை சுரண்டுறதுக்கு எதிர்பார்க்கிறாங்க. சோமாலியா, நைஜீரியா, ஏமன், இந்த நாடுகள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்தியாவில் என்ன பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, இந்த ராகுவோடு சேரும் பொழுது, சனி பகவான் சேரும் பொழுது இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கார். இப்போ தான் நகர போகிறார், வாக்கியப்படி நகர போகிறார். இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா திடீர்னு நட்பு நாடாக இருந்த நம்ம கூட வரி விதிப்பு, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் உடன்பட்டு தான் ஆகணும், இந்தியர்கள்லாம் வெளியேறணும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வருது. அது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு இந்த ராகு சனி காம்பினேஷன் ஒரு பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், GTA அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபல் டெரரிசம் அட்டாக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா 14வது ரேங்கில் இருக்குது. 14வது ரேங்கில் இருக்குது 2025. ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா இது மாதிரி GTA வெளியிடுவாங்க. அந்த GTAவில் 2025 பார்த்திங்கன்னா 14வது இடத்துல இருக்கிற இந்தியா அதுக்கு முன்னாடி இவ்வளோ பக்கத்தில் இருந்தது கிடையாது. ஸோ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர், லடாக்கில் பிரச்சனை வருது, அந்த லடாக்கில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறது, இது மாதிரி நிறைய டெரரிசம்ஸ் அதிகமாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குடியரசு தினத்துக்கு ஒட்டி நம்ம குடியரசு தினத்தில் பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான்லேருந்து பல விஷயங்களை லடாக் எல்லையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்திய இராணுவம் போரிடர் இது பார்த்திங்கன்னா இராணுவம் சரியாக போரிட்டு அதை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூரோப்பியன் யூனியன்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்குது யூஎஸ் கிட்ட. ஆனால் அவங்க கூட இவங்க என்ன பண்ணுறாங்க? சண்டைக்கு போகிறாங்க. இப்போ நேட்டோ நாடுகள்லாம் யூஎஸ்க்கு நல்லபடியான உறவு முறையில் இருந்தது. இது இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லை, நேட்டோ நாடுகள் எல்லாம் எங்களுக்குள்ள கீழே அடிபணிஞ்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. வெனிசுலா பிரச்சனை, அப்புறம் பாருங்கள் ஈரானில் மக்கள் பிரச்சனை, ஈரானில் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போ இலங்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தாண்டி அங்கே இருக்கிறவங்க இருந்துகிட்ருக்காங்க. அது மாதிரியே தான் ஈரானில்
நிறைய தொழிலதிபர்கள், பங்கு சந்தை நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர், இந்த போர் முடிஞ்ச பாடே கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேட்டோ டேக்ஸ் 10% ஏற்றுவேன், கேட்கலைன்னா இன்னும் 30% ஏற்றுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ரஷ்யா யூஎஸ் போர் 2-3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படின்ற போர் 2-3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் ரஷ்யா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உக்ரைனோட சண்டை போடுறது, இஸ்ரேல் காசா போர், இந்த மாதிரியான போர்கள். யூஎஸ் டென்மார்க் வேணும், கிரீன்லாந்து வேணும், அப்புறம் மெக்சிகோ வேணும், அந்த ஊர் வேணும், இந்த ஊர் வேணும், இந்தியா எனக்கு கீழே. சைனா வந்து பார்த்திங்கன்னா தைவான் கூட சண்டை போடுறது, பாகிஸ்தான் அப்பப்போ இந்தியா கூட சண்டை போடுறது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகள் உள்ளடக்கியிருக்கு. சரி, இப்போ இந்த நேரத்தில் ஏன் இந்த தங்கத்தின் விலை இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தாண்டி இன்றைக்கி வர்த்தக போர் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த திரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மக்களுக்கும் பிரச்சனையை கொடுக்கணும்னா டேக்ஸ் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ நிறைய முதலீட்டாளர்கள் எந்த ஊரில் எதை வாங்கி போடுறது அப்படின்னு தெரியாமல் தங்கத்தின் மீதும் சில்வரின் மீதும் மதிப்பு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சரிங்க, இப்போ கோல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில், இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து ஒரு அமௌண்ட் இருந்தது, 11,000 சம்திங் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11,000 அப்படின்றது போயிட்டு 14,000 ரேஞ்சுக்கு வந்துச்சு, 13,000 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் சில்வர் ரேட்டு பார்த்திங்கன்னா 63 ரூபா ஏறி இருக்குது. 1/1/2026 இன்றைக்கி வரைக்கும் 25 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 63 ரூபா ஏறி சில்வர் இருக்குது. சில்வர் சுமார் 200 மடங்கு ஏறிடுச்சு விலை அப்படின்றாங்க. இதில் 80% வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றம் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு நிபுணர்கள் எல்லாம் கோல்டை பற்றி சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இது மாதிரியான சூழல்கள் எல்லாம் சரி வராது. இப்போ இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்கள்லாம் முடிவுக்கு வராது அப்படின்றதுனால 2 விதமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கத்தில் முதலீடு செய்யலாம், சேஃப் அப்படின்னு ஒரு தரம். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்க தரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது சேஃபான இடம் கிடையாது, டெஃபினட்டாக ஏற ஏற டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஆகும், அப்படி கம்மி ஆனால் அந்த இடத்துல நமக்கு லாஸ் அப்படின்னு ஒரு சில பங்கு சந்தை நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஜோதிடத்தின் மூலியமாக இங்கே நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இப்போ ராகு சனி பகவான் இருவரும் சனியினுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு எடுத்துரைச்சிருந்தோம். இப்போ பாருங்கள், அதோட வந்து ராகு அப்படின்றது சேர்ந்துருக்கு. ஸோ ராகு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற எல்லாத்தையும் கலகம் பண்ணுறது. ராகுன்றது வந்து ஆசைப்படுறது அதிகமாக. இந்த இடமும் எனக்கு வேணும், அந்த இடமும் வேணும், எதிரில் இருக்கிறது வேணும், எல்லா இடமும் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது. ஆக அமெரிக்காக்காரங்களுக்கு இந்த ஆசை வந்துருச்சு. வெனிசுலாவை பார்த்தா வெனிசுலா வேணும், டென்மார்க்கை பார்த்தா டென்மார்க் வேணும், கிரீன்லாண்டை பார்த்தா கிரீன்லாந்து வேணும். நல்லபடியாக இருக்கிற நேட்டோ அமைப்புகளை எதிர்க்கிறாங்க. இது மாதிரியான அமைப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு காரணம், மூலத்திரிகோண வீட்டில் சனி இருந்து பக்காவாக ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் சனி இருக்கிறது ஒரு ப்ளஸ். அப்போ சனி சொல்கிறது தான் நடக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ் சனி சொல்கிறது நடக்கும். ராகுவோட சேர்ந்தது இருக்குது. அப்புறம் ஈரானில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் சொந்த ஊர் மக்களே அந்த ஊரில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை எதுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து அடுத்தபடியாக யாரை வந்து மீட் பண்ண போகுது, ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்லலாம் குண்டு மலை பிழிஞ்சு பிரச்சனையெல்லாம் உள்ளாக்கியிருக்கு. சரி, இப்போ பாருங்கள், அடுத்தபடியாக இந்த சனி பகவானுக்கு 5ல் குரு இருக்குது. சனி பகவானுக்கு 5ல் குரு இருக்குது. இப்போ குரு பகவான் மாற்றம் அப்படின்னு பார்க்க போகிறப்ப வர்ற 5ஆம் மாதம் கழித்து மாற்றம் ஆகிறார். 5ஆம் மாதம் லாஸ்ட்டில் மாற்றம் ஆவார். குரு பயிற்சி ஆகி குரு உச்சம் அடைகிற கடக வீட்டுக்கு போகிறார். 3ஆம் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ராகு ஒட்டு சனி பகவான் படர்ந்து அப்படியே மேலே வந்து மீனராசிக்கு உட்காந்துக்கிறார். ஆக மீனராசிக்கு சென்ற சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப குருவோடு திரிகோணத்தில் அட்டாச் ஆவார். அடுத்த 2 மாதம் கழித்து, குரு பயிற்சி கழிச்சு. இவர் 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி சனி பகவான் மீனத்துக்கு போயிடுறார். வாக்கியப்படி போன உடனே
அடுத்து 2 மாதத்தில் குரு பகவான் கடகத்துக்கு வந்துடுறார். குரு பகவான் கடகத்துக்கு வர்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உச்சமாகிறார். அந்த உச்சம் சனியோடு சேருகிறார். அப்போ மாபெரும் போர் மூழுவதற்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சமாகிற ஒவ்வொரு சமயமும் குரு அப்படின்னா தங்கம். ஸோ தங்கத்தின் விலையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் அதிகமாகிற மாற்றங்களாகத்தான் ஏற்படும் அப்படின்றது அறிவியல் கண்ட உண்மை. அறிவியலை தாண்டி மெய்ஞானத்தை பற்றி நம்ம பேசிக்கிருக்கோம். ஸோ நிறைய பேக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சூரிய பகவான் மாசி பங்குனி மாதத்தில் சனியோடு சேர போகிறார். அப்போ பெரிய லெவலில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக இந்த இடத்துல ராகு கேதுக்கள் சேஞ்சும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. செப்டம்பர் மாதம் கழித்து ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ குருவோடு கேது சேர்கிறார். குருவோடு கேது சேரும் காலம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. குரு அப்படின்னா மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தன்னுடைய 5ஆம் 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லி திரிகோணத்தில் அமர்ந்து குருவோடு சேர்ந்து கேதுவும் அவரோடு சேரும் பொழுது திரும்ப மக்கள் தடுமாற்றம், மக்கள் இடமாற்றம், பிரச்சனைகள் வரும். சரி, இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ கோல்டு என்ன ஆகும்? குரு உச்சத்துக்கு போகும்போது கேதுவுக்கு போகும்போது கோல்டெல்லாம் என்னங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு உயரும். விலை 2.5 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, இப்போ இவர் இப்படி போகிறாரு. அப்புறம் சின்ன சின்ன கிரகங்கள் தான் மற்றதெல்லாம். இந்த ராகு கேது குரு சனி எல்லாம் பார்த்தோம். அடுத்து மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து மேசராசியில் இருப்பார். அப்போ பாருங்கள், மேசராசியில் இருக்கிற சூரிய பகவான் வந்து மாபெரும் சக்தியாக இருந்து, சூரிய பகவான் உச்சமாய் மாபெரும் சக்தியாக இருந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இருப்பார். ஆனால் அவருடையதும் தோல்வியில் தான் முடியும். ஏன்னா குரு பகவான் சனி பகவான் போன்றவர்கள்லாம் மிகவும் வலிமை உடையவர்கள். எல்லாத்த விடவும் அதிக வலிமை உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அந்த கேது பகவான் குருவோடு சேரும் காலம் குரு தங்கம், தங்கத்தின் விலையில் பெரிய அளவிலான ஏற்றங்கள் இருக்கும். சுக்கிரன் அப்படின்றது வெள்ளி. ஆக சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சனியோடும் ராகுகேதோடும் சூரியனோடும் சேர்ந்து கொஞ்ச நாள் கழித்து ஜூலை போன்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா குருவோடு வந்து சேர போகிறார். அப்போ அது வரைக்கும் அதிகமாக இருந்து ஜூலைக்கு அப்புறம் சிறிதளவு குறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் குறைய வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் இன்றையிலிருந்து பாருங்கள், யாராவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற 1 லட்சத்துக்கோ இல்லை 80,000த்துக்கோ 50,000த்துக்கோ எவ்வளோ சேவ் பண்ண முடியும் கோல்டு ஆபரணமாக வாங்காதீங்க. கோல்டை மட்டும் சேவ் பண்ணுங்கள். அந்த சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர்ற செப்டம்பர் மாதம் அப்படின்றது டிசம்பர் மாதன்றது இந்த 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய அளவினால் ஹைப் இருக்குது. அப்போ 2.5 லட்சத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் விற்றீங்கன்னா இப்போ 1.25 லட்சத்துக்கு கூட இல்லை. நீங்கள் அப்போ 1 லட்சம் சேர்த்து 2.25க்கு மேலே 2.5 லட்சம் போகுது. அப்போ நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா போனஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க சண்டையை நிறுத்த போகிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சண்டை வந்து சனி பகவான் ராகு பகவானால் உருவாக்கப்பட்டது. குரு பகவான் சனி ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது ஆக எல்லாருமே வந்து இன்றைக்கி தங்கம் விலை இனிமேல் வருங்காலங்களில் எப்படி ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஆகவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.